அனைவருக்கும் வணக்கம். நான் கல்வியியல் கல்லூரி உளவியல் மற்றும் பொருளியல் பேராசிரியை புவனேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் தங்க குண்டுல தங்க கிளி. தலைப்பு அதே தான், ஒர்க்கிங் உமன்ஸ் அட்ராசிட்டி. இந்த குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்கறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன், வழிகாட்டல் அப்படிங்கிறத இந்த தலைப்பில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தங்க குண்டுல தங்க கிளி யாருங்க? அவங்க தாங்க நம்ம ஒர்க்கிங் உமன்ஸ் டீச்சர்ஸோட குழந்தைகளை நம்ம சொல்கிறோம். இவங்களாம் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டின்னு சொல்லலாம். இல்லாட்டி சொந்த வீட்டிலையே சீப் கெஸ்ட்டாக வலம் வராங்க பாருங்கள், அந்த மாதிரி சீப் கெஸ்ட்டுன்னு இவங்கள சொல்லலாம். முக்கிய விருந்தினர், அதாவது ஒரு மினிஸ்டருக்கெல்லாம் என்ன ஒரு உபசரிப்பு செய்வோம், அந்த உபசரிப்பெல்லாம் இவங்க தாங்க பெற்றுட்ருக்காங்க. அதாவது நல்ல ராஜ வாழ்க்கை வாழ்கிறாங்கங்க. இந்த குழந்தைகளுக்கு செல்லம் கொடுக்குறாங்க, அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமது ஆசிரியர் செல்வங்கள் தங்கள் பணி அமர்த்தப்பட்ட தங்கள் பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, நல்ல ரிசல்ட்டு கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி தங்களோட குழந்தைகள், வயிற்றில் பிறந்த குழந்தைகளை நல்லா கல்வி கொடுத்துட்றாங்க, அவங்களுக்கான அடிப்படை தேவைகளை கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்களுக்கான நல்லது கெட்டது சொல்லித்தர போதிய நேரம் ஒதுக்குவது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான நேரம் கிடைக்கல, அதனால் ஒதுக்கலை. ஏன்னா அவங்களுக்கு ஸ்கூலை விட்டால் வீட்டு வேலை, வீட்டை விட்டால் ஸ்கூல் வேலை. அதனால் அப்பப்போ குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ஆனுவல் கொஷின் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறது, அப்புறம் நேம் லிஸ்ட் பண்ணுறது, ப்ராக்ரஸ் போடுறது, நோட்ஸ் அப்ளேஷன்னு வேலை, அதையும் வீட்டில் பார்க்கணும். அப்புறம் வீக்லி லீவில் பார்த்திங்கன்னா மிஷினுக்கு போகிறது, அந்த துணி மணியெல்லாம் துவைச்சி வைக்கிறது, அப்புறம் மாவு ஒரு வாரத்துக்கு ரெடியாக அரைச்சி வைக்கிறது, இந்த மாதிரி இதில் போயிடுது. ஸோ அவங்களுக்கு எந்த டைமும் கிடைக்கிறதில்ல. ஆனால் நம்ம ஒர்க் பண்ணாதவங்க இருக்காங்க பாருங்கள், நான் ஒர்க்கிங் பேரண்ட்ஸு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்கள் குழந்தைகளுக்கு பள்ளி கல்வியை கொடுத்துட்றாங்க, சேம் டைம் பள்ளி கல்வியோட வாழ்க்கை கல்வியையும் கொடுத்துட்றாங்க. அந்த வாழ்க்கை கல்வியை நம்ம ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வீட்டில் இல்லை, டைம் இல்லை. இப்போ வாழ்க்கை கல்வி எப்படின்னா, நம்ம படிக்கிறோம், படிப்பு, வேலை வாங்குகிறோம், சம்பாதிக்கிறோம், அது அப்படி போயிடுது. ஆனால் வாழ்க்கை கல்விங்கிறது நம்ம குடும்பம் நடத்தணும், நம்ம எப்படி இந்த உலகத்தில் சர்வே ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதுல்ல, அது பற்றிய புரிதல்லாம் வேணும்ல. வெறும் படிப்பு படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டால் போதுமா? அதை விட நம்மளுக்கு இதுவும் தேவை தானே. அப்போ ஒரு குடும்பத்தில் அந்த குழந்தைகளுக்கு அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, எப்படி இந்த உலகத்தில் சர்வே பண்ண கற்றுக்கணும், சக நண்பர்கள்ட்ட எப்படி இருக்கணும், சக குடும்பத்தில் எப்படி இருக்கணும், நம்ம குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும், நம்ம விருந்தினர்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், நம்மளுக்கு வாழ்க்கையில் அப்போது பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை நம்மளே சுலபமாக திருக்கிற முடிகிற மாதிரி நம்மளை பழகி கொள்வது. அப்புறம் நம்ம வீட்டில் நம்மளுக்கு இப்போ கல்லூரி முடிச்சிடுறோம், வீட்டில் இருக்கிறோம், அப்போ நம்மளோட அன்றாட பணிகளை நம்ம எப்படி செய்து கொள்வது, குடும்பத்துக்கு எப்படி வேலைகளெல்லாம் செய்கிறது, நம்ம ட்ரெஸ்ஸஸ்ஸு, நம்ம புக்ஸு, நம்ம ரூமு, நம்ம ஹாலை எப்படி நீட்டாக வச்சுக்கிறது போன்ற விழிப்புணர்வோடு எப்படி இருக்கிறது, இப்படி போன்ற அடிப்படை அறிவுகளை, அடிப்படை தெளிவுகளை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இதை தான் நம்ம வாழ்க்கை கல்வின்னு சொல்கிறோம். அதாவது ரைட் டைம், ரைட் டைரக்ஷன். இது வேலைக்கு போகிற மகளிரோட குழந்தைகளுக்கு கிடைப்பதில்லை. பள்ளி குழந்தைகளுக்கு ஞானக்கண்ணை, அறிவு கண்ணை கொடுக்குறாங்க ஆசிரியர்கள் இல்லையா?
அதனால் அவங்களோட குழந்தைகள் அறிவு ஜீவிகளாக பிறக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசிரியர்களுக்கு எப்போதோ முடியலை, உடம்பு முடியலைன்னா எப்போதாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட அனைத்து வேலையும் அழகாக நீட்டாக பண்ணி முடிச்சிடுறாங்க எப்போயாவது. ஆனால் எப்போதும் அந்த வேலைகளை செய்யவில்லை. ஏன்னா அது மாதிரி அவர்கள் பழக்கப்படுத்தவில்லை. பழக்கம் இருந்தால் தானங்க பழக்கம் வரும். அதனால் அப்படி வீட்டு வேலை செய்கிற அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை. மேலும் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலேஜ் முன்னாடி நம்ம ப்ரிகேஜிலேருந்து காலேஜ் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள வேலை செய்ய விடாமல் பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ வேணால் அப்புறம் பார்த்துக்கலான்னு. ஆனால் கல்லூரி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதே பழக்கம் தானே வரும். வீட்டில் வேலை செய்கிறதில்ல. அதை விட காலேஜிலேருந்து அந்த ப்ரிகேஜி டு காலேஜில் டிஃபன் பண்ணி கொடுத்துட்றாங்கல்ல, அதில் காய்கறியை ஒமிட் பண்ணுறது, கொட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க குழந்தைகள். அதே தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கும்போது செய்கிறாங்க. அப்போ டீச்சர்ஸு அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் 10 மணி 9:30க்கு போயிடுறாங்க, 6 மணிக்கு தான் வராங்க. அந்த 9 to 6 வரைக்கும் இவங்க வீட்டில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு எந்த ஒரு டிசிப்ளினும் கிடையாது. எப்போ வேணாலும் எந்திரிக்கிறது, காலையில் சாப்பாடு பிடிச்சதாக இருந்தால் சாப்பிட்றது, இல்லாட்டி ஒமிட் பண்ணுறது. அப்போ மதியான சாப்பாடை ஒரு 5 மணிக்கு சாப்பிட்றது. சர்வன் மெயில் பாத்திரத்தை விளக்கணும், சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொல்கிற வரைக்கும். அப்புறம் டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது, தூங்குறது. அவங்களும் பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அழகாக அவங்களுக்கு ஒரு ரூம் எல்லாம் பண்ணி கொடுக்குறது. அதில் கட்டில் மெத்தை, பில்லோ, அழகான பெட் ஸ்ப்ரெட்டு, அப்புறம் ஸ்க்ரீனு, அப்புறம் டிவி, அவங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் டிவி, செல்ஃபோனு, ஏசி எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள வேலைகளை பார்த்துக்கவும் வேலைக்காரங்க இருக்காங்க இவங்க வீட்டில். ஸோ அவங்க அம்மா அப்பா வந்தோன்னே கூட ஆசையாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்லேருந்து வரப்போ அவங்க தான் அவங்க ரூமுக்கு போய் நாங்கள் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸு அது இதுன்னு எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்கு தட்டில் வச்சு கூட தண்ணியும் வைக்கிறாங்க, அப்புறம் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இப்படியே போயிட்டுருக்குது. இதன் விளைவாக பேரண்ட்ஸோட ஹெல்த்தும் குறையுது. அவங்களே இழுத்து போட்டுட்டு செய்கிறதுனால இன்னொரு பக்கம் பார்க்குறது என்னென்னா, அந்த இப்போ முக்கியமாக சொல்லணுன்னா, அந்த காய்கறியை ஆரம்ப காலத்துலேருந்து மீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு அல்சர் இருக்குது. அல்சர்னால் சாதாரண அல்சர் இல்லை, ஹெவி அல்சர். அந்த ஹெவி அல்சர்னால அல்சரேட்டிவ் கொலிட்டிக்ஸாகவும் அது மாறுது. அல்சரேட்டிவ் கொலிட்டிஸ்ன்னு பார்த்திங்கன்னா அதை பற்றி எடுத்தாலே ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, 3, 4ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிளான்ஸ் 1, கிளான்ஸ் 2ன்னு சொல்கிறாங்க. சில இது கிளான்ஸ் 2ல் போய் ஃபைபர் சிக்கிக்குதுன்றாங்க. அதனால் அந்த குழந்தைகள் அல்சரை குழந்தைகள் அந்த ஃபைபர் கண்டென்ட்டே சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மெட்டபாலிசமே அந்த கிளான்ஸ் 2 சொருவதுனால அதுங்க ஒத்துக்க மாட்டேங்குது. அதையே வேறு பொருள்னு சொல்லி அதை நிராகரிக்கிறாங்க. அதனால் செரிமானத்தில் அதுங்களுக்கு ஒத்துக்கலை, வெளியில் தான் போயிடுது. இதனால் அதுங்களுக்கு உடம்புல சத்து சேரலை. அதனால் இப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்காங்க. அப்புறம் நாள்பட்ட அல்சர் என்ன ஆகுது, அந்த ரெக்டம் பாதிக்கப்படுது. அப்புறம் ரெக்டம் அதே விட்டுகிட்டே இருந்தாங்கன்னா அது பின்னாடி இதாக மாறுறதுக்கு கூட, கேன்சராக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. கோலன் கேன்சரும் வர வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இப்போ ரெக்டத்தில் என்னென்னா புண்கள் உருவாகி அது பெரிய கட்டி சைஸு அங்கேயே இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு இந்த மோஷன் போகிற மாதிரி ஃபீலிங் வருது. போகிறாங்க, அடிக்கடி பாத்ரூம் போகிறாங்க, ஆனால் போகிறப்பெல்லாம் பாத்ரூம் வரதில்லை. ஸோ உங்களுக்கு பாத்ரூமுக்கும் பெட்ரூமுக்குமே போயிட்டுருக்க வேலையை பாதி வேலை நடக்குது. இது தாங்க உண்மை. இதை நேரில் நான் பார்த்துட்டு தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு டீச்சர்ஸு தன்னோட குழந்தைக்கு வேலைக்கு வேணும், கம்பெனியில் ரெஸ்யூம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு கேட்டாங்க. நாங்கள் சொல்லி கொடுக்க போனோம். அப்போ அந்த 4 மணிக்கு டீ குடிக்குது. பரவாயில்லையே, 4 மணிக்கு டீ குடிக்குதுன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க, வெறும் டீ குடிக்காத, பிஸ்கெட்டை சேர்த்து சாப்பிடு அப்படின்றாங்க. ஆஹா, வெரி குட், நல்லா வளர்க்குறீங்க. நாங்கள்
சொன்னோம். நீங்கள் வேறு மேடம், அது காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சிடுவோம், ஆனால் சாப்பிட்றது 4 மணிக்கு தான் டீயே குடிக்கணும். என்னங்க சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் இருந்தால் இந்த வயசில் வயிறு புண்ணாயிருமே அப்படின்னா, புண்ணா 4 நாளைக்கு முன்னாடி தான் அது ரத்த வாந்தி எடுத்தது அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் இப்படின்னா, கல்யாணம் பண்ணுற வயசு வேறு வந்துச்சு அப்படின்னா என்னப்பா பண்ணுறது? நான் +2 டீச்சராக இருக்கிறேன், எனக்கு நான் கவனிக்க முடியலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தத்தை எங்கள்கிட்ட தெரிவிக்கிறாங்க. சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு. இதெல்லாம் அவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வசதியாக வச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்களெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த வீட்டிலன்னா, அழகாக இவங்க ரூம்லேருந்து அவங்க ஒரு டைம் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே வந்துடுறாங்க ரூமுக்கு. அழகாக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே தோன்றி மறைகிறார்கள், வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி அல்சர் இதெல்லாம் தேவையாங்க? பாருங்கள், நம்ம இந்தியாவில் இன் ஃப்யூச்சரில் நிறைய இளைஞர்களுக்கு அல்சரேட்டிவ் கொலிட்டிக்ஸ் இருக்கிறதே கண்டுபிடிப்பாங்களாம். நிறையா இளைஞர்கள் சாப்பிடாம காய்கறி எல்லாம் ஒமிட் பண்ணி அல்சரோடு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சர்வே எல்லாம். ஒரு டாக்டர் சொல்கிறாரு, ஒரு குழந்தைகள் 2 குழந்தைகளை ஒரு டீச்சர் அழைச்சிட்டு போகிறாங்க. பார்த்தா 2க்குமே அல்சரேட்டிவ் கொலிட்டிக்ஸ். அவர் வருத்தப்பட்டு சொல்கிறாரு, ஏம்மா நம்ம இந்தியாவில் 1 கோடிக்கு அதிகமானவங்க 3 வேளை சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அவ்வளோ விதவிதமாக சமைச்சு வைக்கிறப்ப நீங்கள் ஏன் அதெல்லாம் சாப்பிட தானே சொல்கிறாங்க, இப்படி பண்ணுறீங்களே? அல்சரேட்டிவ் கொலிட்டிக்ஸு, ரெக்டம் அல்சர், கோலன் கேன்சர்லாம் அப்படியே போய் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வரும். அப்போ நம்மளுக்கு இன் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு டெலிவரியிலலாம் பிரச்சனை வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் தேவையா? நல்லா சாப்பிட சொல்கிறாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுங்க நம்ம செல்லம் கொடுக்கறதுனால என்ன ரிசல்ட்டுன்னா சீரழிவு தான். அதை நல்லா வளர்க்குறோன்னா அதோட ரிசல்ட்டு சூப்பர் ரிசல்ட். அப்போ நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வேணுமா, கெட்ட ரிசல்ட் வேணுமா? யோசிச்சு பாருங்கள். அதனால் 5ல் பிடிச்சாதான் நம்ம பிடிக்க முடியும். 5 வயசில் அடங்கலைன்னா, 5ல் வளையலைன்னா அது 50லேயும் வளையாது, 80லேயும் வளையாது, 20லேயும் வளையாது. அதனால் பெண் குழந்தைகளை பெற்றவங்க எந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு டிசிப்ளினை சொல்லி கொடுங்க. இந்தந்த நேரத்தில் இது செய்யணும் அப்படின்னு. அப்புறம் சாப்பிட்லன்னா அந்த அல்சர்னால் என்னென்ன பிரச்சனைகள் எடுத்து சொல்லி தயவுசெய்து சாப்பிட சொல்லுங்கள். சாப்பிட்றப்ப கண்காணிங்க. அவங்க வேலை செய்யலை அப்படிங்கிறத நம்ம பெரிய கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறோம். ஃபஸ்ட்டு அவங்க ஃபைபர் கண்டென்ட் அவங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். ஸ்ட்ரிக்டாக வளங்க. அது அவங்களுக்கு பின்னாடி அவங்களோட லைஃப்பை நல்லபடியாக தகவமைச்சுக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். அவங்களோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். அவங்க வாழ்க்கை முறை லைஃப் ஸ்டைலும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.